பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையில் ஒரு சூப்பரான பேக்கரி பிரெட் புட்டிங் எப்படி வீட்டில் சுலபமாக செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பிரெட் புட்டிங் இனி வீட்டிலையே செஞ்சிடலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேக்கு பட்டர் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். ஈவனாக பட்டர் ஷீட் உட்காரத்துக்கு ஸ்கொயர் ஷேப்பில் பட்டர் ஷீட் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் டின் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் நான் எப்படி காமிக்கிறேனோ அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இங்கே நான் வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். இப்போ கட் பண்ண அந்த ஷேப் பண்ண 4 பக்கமும் சிஷர் வச்சு அந்த எண்டிங்கில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா பேப்பரையுமே நம்ம எடுத்துடலாம். சைடெல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க. நீட்டாக பாருங்கள் பட்டர் ஷீட் உக்காந்துருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா பேப்பரையும் எடுத்துகிட்டு ஈவன் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஆயில் கிரேஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரொம்ப லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம பட்டர் ஷீட் வைக்கிறதுனால ஆயில் நம்ம நிறைய அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. இப்போ நம்ம ட்ரே ரெடி பண்ணியாச்சு. சைடு பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே ப்ரெட் எடுத்திருக்கேன். 4 சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை நல்லா அனல் கம்மியிலே வச்சு லைட்டாக டோஸ்ட் பண்ணுங்கள். ப்ரெட் ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிட்டோம்னா அந்த புட்டிங் ரொம்ப ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் 100 கிராம் சுகர் சேர்க்குறேன். சுகர் இதை விட கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை விட கம்மியாக கூட சுகர் சேர்த்துக்கலாம். இதோட 4 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த ப்ரெட்டையும் நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி மிக்சியில் நல்லா ஒரு அடி அடிச்சுக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் நீங்கள் அடிக்கும்போது மிக்சியில் ரிவர்ஸ் பல்ஸில் கொடுத்து அடிச்சிங்கன்னா ஈஸியாக நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் நமக்கு கிடச்சிரும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதையும் சைடில் வச்சுக்கலாம். இப்போ 50 கிராம்ஸ் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஹேண்ட் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பீட்டர் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கிண்டினாலே போதுமானது. சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா அப்படியே பீட் பண்ணிங்கன்னா சுகர் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். நடுவில் அந்த கம்பியில் உள்ளே போய் மாட்டும். நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் 2 முட்டை சேர்க்க போகிறேன். 1 by 1 ஒரே சமயத்தில் 2 முட்டையும் நீங்கள் சேர்த்துறாதீங்க. அப்போ அந்த முட்டை நல்லா வராது. நல்ல முட்டையை கையில் நல்லா பீட் பண்ணுங்கள். நம்ம பீட் பண்ணும்போது கை நமக்கு ரொம்ப வலிக்கும். அதனால தான் சில பேர் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு செய்வாங்க. நான் இங்கே ஹேண்ட் பீட்டர் வச்சு தான் செய்கிறேன். இப்போ 2வது முட்டையும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறமும் நான் ஒரு நல்ல 10 நிமிஷம் பீட் பண்ணுறேன். ஒரே சைடாக நான் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மாற்றி பீட் பண்ணும்போது முட்டையோட அந்த தன்மை மாற ஆரம்பிச்சிடும். இந்த முட்டை ஸ்மெல் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேருங்க, இல்லாட்டினா வேண்டாம். அதோட 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த புட்டிங்கில் நல்லா அந்த நெய் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக. இப்போ இந்த நெய் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணும்போது அதோட அப்படியே தன்மை மாற ஆரம்பிச்சிடும், கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஃப்ளேவருக்காக தான். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடுறேன். ஒரு 5 செகண்ட் நல்லா கிண்ணதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 200 கிராம்ஸ் மைதா மாவை இங்கே நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது ரெண்டையும் சேர்த்து ஸ்பேச்சுலா வச்சு மெதுவாக பீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக தான் இதை நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கணும்.
மாவு எங்கேயுமே கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணிடுங்க. ஸ்லோவாகவே பீட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஹேண்ட் பீட்டர் வச்சு நான் பீட் பண்ண போகிறேன். நடுவில் நான் பீட்டரும் ஸ்பேச்சுலாவும் வச்சு மாற்றி தான் பீட் பண்ணுறேன், என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இங்கே ஒரு 2 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா இதோட நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை இதோட ஆட் பண்ணிக்குவோம். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹேண்ட் பீட்டர் போடக்கூடாது. ஸ்பேச்சுலாவை வச்சு ஒரே சைடில் ஒரே பக்கமாக ஈவனாக கிண்டி விடணும். அப்போ தான் நமக்கு பிரெட் புட்டிங் வச்சு எடுக்கும்போது அது ஈவனான ஷேப்பில் நல்லா கிடைக்கும். நீங்கள் மாற்றி நீங்கள் கிண்டினீங்கன்னா அந்த ஷேப் நமக்கு ஈவனாக கிடைக்காது. பாருங்கள், நம்ம பிரெட் புட்டிங் சேர்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு மில்க்கும் வாட்டரும் நம்ம ஆட் பண்ணல. எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் புட்டிங் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரேயில் மாற்றிடலாம். ட்ரேயில் மாற்றினதுக்கப்புறமா இதை ஈவன் பண்ணி விட்டுடலாம். எடுக்கவே எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு ட்ரையாக இருந்தால் தான் புட்டிங் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை மில்க்கோ இல்லை வாட்டரோ ஆட் பண்ணிங்கன்னா நார்மல் கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லாத்தையும் எல்லாம் ஈவன் பண்ணதுக்கப்புறமா 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணுற சைட்லேயே நான் வந்து ஓடிஜியை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாதாம் பருப்பு எடுத்து பிஸ்தா பருப்பு எடுத்து நீங்கள் இதில் மிக்சியில் ஜாரில் கொஞ்சம் அரைச்சி இது மேலே டாப்பிங் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃப்ளேவர் என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே இன்றைக்கி பிஸ்தா பருப்பு சேர்க்குறேன். இப்போ ஓடிஜி 180 டிகிரிக்கு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா லாஸ்ட் ட்ரேயில் வந்து நீங்கள் இந்த மோல்டை வந்து ப்ளேஸ் பண்ணும். அப்போ தான் ஈவனாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு புட்டிங் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுப்போம். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வச்சு ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுப்போம். பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இதை எடுக்கிறதுக்கு. பாருங்கள், நல்ல ஈவனாக ஷேப்பாக நல்லா வந்திருக்கு. பின்னாடியும் பாருங்கள், நல்ல கரெக்டான டைமிங்கில் வந்திருக்கு. 180 டிகிரியில் 35 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுக்கணும். லாஸ்ட் ரேக்கில் மறுபடியும் சொல்கிறேன், 180 டிகிரியில் 35 மினிட்ஸ் லாஸ்ட் ரேக்கில் வச்சு எடுத்தால் தான் இந்த அளவுக்கு ஈவனாக வரும். சாஃப்டாகவும் இருக்குது, கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் பிரெட் புட்டிங் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதும் என்ன மாதிரி குக்கிங் வேணுங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியான ஒரு பிரெட் புட்டிங் இனி வீட்லேயே செய்யலாம்.